ஆண்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலும் இல்லாத அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காகவும் இங்கே நமது உரிமைகளை பறிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட தேர்வே நீட் தேர்வு. நீட் தேர்வு என்பது முதலாக அறிவிக்கும் போது முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நமது புரட்சிகர இளைஞர் முன்னணி. அதே மாதிரி முதல் கொலை நடந்த போது அனிதாவின் கொலையை கண்டித்து முதலாக ஆர்ப்பாட்டம் செய்ததும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தான். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், நீட் தேர்வு என்பது அது ஒரு தேர்வு அல்ல, மோசடி அப்படின்னு. ஆனால் அந்த மோசடியை நிரூபித்து காமிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இது நாங்கள் மோசடியான தேர்வு தான் பண்ணுறோம் அப்படின்றத நிரூபித்து காமிச்சுக்கிறாங்க. இது நுழைவு தேர்வு அல்ல, மோசடி தேர்வு. இது அதாவது 720 மார்க்கு, 180 கொஸ்டின், அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்காம். 4 மார்க்கு ஒரு கொஸ்டின் எழுதாத விட்டா 4 மார்க்கு குறையணும். அதாவது 720க்கு 4 மார்க் குறைஞ்சாக்கா 716 போட்டிருக்கணும். சரி, தப்பாக எழுதிட்டாக்கா 1 மார்க் மைனஸ், மொத்தம் 5. அப்போ 715 போடணும். 17 எப்படி வச்சு 717 எப்படி வரும்? 718 எந்த அடிப்படையில் வரும்? 719 எந்த அடிப்படையில் வரும்? அப்போ அந்த பேப்பர் திருத்துறான் பாருங்க, பேப்பர் திருத்துறதுக்கு லாயற்ற தகுதியற்ற ஆட்கள் பேப்பர் திருத்திக்கிறோம். யார் திட்டிக்கிறேன்னா, கொத்தால் மேஸ்திரி, சித்தால் வேலை செய்கிறவன், பிஜேபி சாமியார் பசங்க, இவங்கெல்லாம் பேப்பர் திருத்திக்கிறான். எவனும் படித்தவன் போய் பேப்பர் திருத்தலை. படித்தவன் திருத்திருந்தா அந்த பேப்பர் திருத்தத்திலே இப்படிதான் திருத்தணும், திருட்டு தனத்திலேயே சரியா திருடராக இருக்கணும்ல, எப்படி திருடணும்னு ஒரு சரி தவறுன்னு இருக்கணும்ல, இப்படிதான் திருத்தணும்னு ஒரு முறை இருக்கணும். முறையே இல்லாத தப்பு நடந்துருக்குதுன்னா அப்ப பேப்பரே திருத்த தெரியாத பசங்க போய் பேப்பர் திருத்திக்கிறான்னு அர்த்தம். படிப்பறிவே இல்லாத போய் பேப்பர் திருத்திக்கிறான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இது எப்படி 719 வரும், எப்படி 718 வரும்? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தான் சொல்றேன். எந்த அடிப்படையில் இந்த மார்க் வந்துச்சு? சம்பந்தமே இல்லை. இது முழுக்க என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளை இடம் பிடிக்கிறதுக்காக இந்திக்காரனையும் அங்கே வடநாட்டில் இருக்கிற பாப்பார பசங்க எடுத்து வந்து எங்கள் வீட்டு கல்லூரியில் எங்கள் வீட்டு வரி பணத்தில் கட்டின கல்லூரிகளில் இடம் பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த தேர்வு தான் இது நீட் தேர்வு. அதனால தான் தந்தை பெரியார் அப்பயே சொன்னார், அடப்பாங்கில ஏன்டா இந்திய சுதந்திரம்ன்றீங்க? இந்திய சுதந்திரம் சொல்லாதீங்கடா, தமிழ்நாடு தனி நாடுடா அப்படின்னு 1936 சொன்னார். எவன் மண்டிக்கு ஏற்கல. காமராஜர் என்ன பண்ணிட்டாரு? நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு உண்மை நிலைமைனா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லுகிறார் இப்போ தந்தை பெரியார். அதனால தான் தந்தை பெரியாருன்னு பார்லமெண்டத்தில் சொன்னால் அப்படியே கொதித்தேடுறான் பார், அப்படியே பொங்கி எழுறான் பார், கண்டி கலங்கி நிற்கிறான் பார். ஏன்னா தந்தை பெரியார் தான் சரியா சொல்லிட்டு போய்கிறாரு. அதனால தான் அவனுக்கு பயம் வருது. எச்சி ராஜா ஒரு பேட்டி குத்தினே இருப்பான். யாருங்க நாத்திகர் கிடையாது, எல்லாரும் ஆத்திகர் தானே, சாமி கும்பிட யாராவது இருக்கிறாங்களா? யார் பெரியாரு அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு அப்படியே பேச்சை நிறுத்திட்டான். அதுக்கு பிறகு பேச்சே வரமாட்டுது. அந்த அளவுக்கு பெரியாருன்னு பேரை சொன்னாலே அவனுக்கு பயம் வருது. ஏன்னா உண்மையை பூரா அவர் சொல்லிட்டு போய்கிறார். நாம தான் அதை நம்ம சரியா படிச்சு சரியா அதை புகுத்திக்கல நம்ம மண்டையில. அதனால வந்த தப்பு தான் இன்னைக்கு நீட் என்ற முறையில் நம்ம கல்வியை பறிக்கிறதுக்கு நம்மளை தேடி வரோம். அதுக்கு நம்மளால ஆதரவு தெரிவிச்சு அதுக்கு கொடி தூக்கின்னு போறோம். இன்னைக்கு ரோடெல்லாம் பார்த்தாக்கா நெடுஞ்சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் போர்டுக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா தேசிய நெடுஞ்சாலை, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா அது மாநில நெடுஞ்சாலை. ஒரு அடையாளம் இருக்கும், எதுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. முறையே இல்லை. சிக்னலுக்கு தான் மஞ்சள் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு சிக்னலுக்கு. இன்னைக்கு சிக்னலுக்கு கூட காவி கலர் தான் அடிக்கிறானுங்க. கல்லுங்களில் தேசிய நெடுஞ்சாலாம் பூரா காவி கலர் தான் அடிக்கிறோம். எங்கேந்திரா வந்துச்சு இந்த காவி? எல்லாத்துக்கும் காவி மயம்.
எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையும் வீட்டுக்கார வச்சுட்டோம், எல்லாம் இந்திய நாட்டே சீனாக்காரனுக்கும் பாகிஸ்தான்காரனுக்கும் வித்துட்டோம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கே வந்துடுச்சு. ஆனால் சொல்றது பூரா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் பேசுறதாவே சொல்லின்னு இருப்பான். அப்புறம் எப்படி 14,000 கிலோமீட்டர் சீனாக்காரன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணான்? ஒரு வாரத்தை ஒரு நாள் எதிர்த்து கேட்க முடியுதா? எப்படி கார்கில் போருன்றது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள புகுந்தான். எந்த அடிப்படையில் வந்தான்? லாகூருக்கு முத பஸ் விட்டது என்ன? இந்தியா சுதந்திரம் வாங்கினது ஒருத்தனாவது பஸ் விட்டானா? எத்தனை பிரதமர் வந்தான் இந்திய நாட்டுக்கு? யாராவது லாகூருக்கு பஸ் விட்டானா? வாஜ்பாய் தான் முத விடுறான். அப்ப இவனுங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவனுங்களுக்கும் சீனாவுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எப்பவுமே தேச துரோக வேலையை யாரா செய்யறானாக்கா இந்த பிஜேபி காரனா செய்யறான். ஆரம்ப காலத்துல இருந்து ஏன் இந்த வேலை செய்யறானா? அவன் இந்த நாட்டுக்காரனே கிடையாது. அதுதான் உண்மை. கையப்பேர் கணவாய் போலான் வழியாக பழிக்கு வந்த போடுகளுங்க தான் அவனுங்க ஆரிய கூட்டம். அந்த ஆரிய கூட்டம் பண்ற அட்டுவழி தான் 3% மக்கள், ஒட்டுமொத்த 97% மக்களுக்கு தீர்வு சொல்றதா? யார் நாட்டில் வந்து யார் வந்து தீர்வு சொல்றது? என் நாடு முடிவு பண்ண வேண்டிய வேலை என்னுடைய வேலை. நீ யாரு நீ வந்து இங்க வந்து முடிவு சொல்றது? அவன் சொல்றானா நீட் தேர்வுன்னு, அவன் சொல்றானா நெட்டுன்னு, அவன் சொல்றான் புட்டுன்னு, எல்லாத்தையும் நாங்கள் எழுதி உட்காந்து இருக்கணும். சரி, அப்படியே பிஎட் முடிச்சுட்டு டெட்டில் பாஸ் பண்ணிட்டா உடனே டீச்சர் வேலை வந்துருதா? 6 வருஷத்துக்குள்ள வேலை வாங்கியிருந்தோமா? 6 வருஷத்துக்குள்ள வேலை வாங்கணும்னா அந்த டெட்டு செல்லாதான். திருப்பி இன்னொரு எக்ஸாம் எழுதணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 6 வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய காசு அப்பதான் டீச்சர் வேலை போட வேண்டாம். அதான் உண்மை. அப்ப நெட்டு நீட்டு இதெல்லாம் பொய், எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துருன்றான். அதான் அர்த்தம். ஒரு 12 வருஷமா ஒரு கல்வி முறையில் படிச்சுன்னு வராங்க. 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் படிச்சுன்னு வராங்க. அந்த 12 வருஷமா படிக்காத அறிவு இவன் கோச்சிங் கிளாஸ் நடத்தி 6 மாசத்துல அறிவை கொடுத்துருவானா? அந்த கோச்சிங் கிளாஸ்ல அவ்வளவு அறிவு வந்துருச்சா? ஏன் அந்த படிப்பை அந்த 12 வருஷத்துல புகுத்து? அதான் நியாயமா இருக்கும், அதான் சரியா இருக்கும். ஏன் கோச்சிங் கிளாஸ் ஒன்று வைக்கிற? அப்ப இவனுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்தினா அங்கே போய் என் சொத்து சொகம் கொண்டாட்டி தாலி முதல் கொண்டு எல்லாத்தையும் வித்து மாதிரி இவன் தாக்காரங்க கட்டிட்டு வந்தோம்னா என் பிள்ளைங்களாம் அழுது ஃபைல் ஆகிட்டு வந்துடணும். சரி, ஃபைல் ஆக்குறியா? யாராவது நல்ல ஃபைல் ஆக வேண்டிய பசங்களை ஃபைல் ஆக்கிறியா? எங்களுக்கு நீ இடம் ஒதுக்கீடு இல்லையா? எம்பிசி இட ஒதுக்கீடு, பிசி இட ஒதுக்கீடு, எஸ்சி இட ஒதுக்கீடுன்னு இருக்குதுல்ல, அந்த இட ஒதுக்கீடு பிரகாரம் நிரப்பி வச்சுக்கிறியா? கல்வி முறையில் பூர்த்திக்கிறியா? கிடையவே கிடையாது. ஒட்டு மொத்தமா பொய்யான வேலை. ஆனா பாப்பார பசங்க எத்தனை பேர் எழுதுனா அத்தனை பேர் எப்படி பாஸ் போட்டு வைக்கிறேன்? 21 மார்க் எடுத்த பிசிக்ஸ் பொண்ணு, 21 மார்க் எடுத்து பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆன பொண்ணு எப்படி 720 மார்க் எடுத்துச்சு? ஆனா என் வீட்டு பசங்க இங்க 90% 92% எடுத்த பசங்க நீட்ல ஃபெயில் ஆகுது. எப்படி ஃபெயில் ஆச்சு? ஏன்னா நான் பிசி, நான் எஸ்சி, நான் எம்பிசி, அதனால நான் ஃபெயிலு. அவன் ஒரு பாப்பான், அதனால அவன் பாஸ். என்னடா அர்த்தம்? 10% இடஒதுக்கீடு கொடுத்தான். அந்த 10% இடஒதுக்கீடு உயர் சாதி மக்களுக்கு. அந்த 10% இடஒதுக்கீடு இந்தியா கூட உடனே நிரப்பிட்டான். ஆனா பிசி இடஒதுக்கீடு 27%, எஸ்சி இடஒதுக்கீடு 18%, ஒரு இடமும் காலியா இருக்கு. ஏன்னா நிரப்பு அப்படி அவன் எண்ணம் கூட அது கிடையாது. நீட் என்றதோ நெட் என்றதோ அவன் ஏதோ தகுதி தேர்வுல கிடையாது, நம்மள ஒதுக்கி தள்ளுற வேலை. அதாவது நுழைவு தேர்வில் நுழையே கூடாத தேர்வு. நாம எந்த வகையிலும் எந்த இதுலையும் நுழையக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு தான் இந்த நெட்டு நீட்டு. ஆகவே இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதை முறைகேடு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உண்மையாகவே தேர்வு என்பது மோசடி. ஆகவே தேர்வு இந்த மோசடியான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுபடுவோம். ஜனநாயக சக்திகளே, உழைக்கின்ற தமிழர்களே, ஒன்றுபடுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். மனித குல விடுதலைக்காக, சமூக நீதி போராட்டத்தில், இடஒதுக்கீட்டு போராட்டத்தில், சாதி ஆதிக்க எதிர்ப்பு போரில், பொது உடைமை சமூகம் படைக்க தியாகிகளான தோழர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள்
வணக்கம் உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். புரட்சிகர இளைஞர் புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்துகின்ற முன்னணி நடத்துகின்ற நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நீட் தேர்வை ஒழித்து கட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். நம்பாதே 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 நம்பாதே. தகுதி தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வு இல்லாமல் எல்லோரும் மருத்துவரானால் எல்லோரும் மருத்துவரானால் தரமான மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் உருவாக முடியாது உருவாக முடியாது என ஏய்ப்பான் நம்பாதே. என ஏற்பான் நம்பாதே. உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்ன. ஆசிரியருக்கு தகுதி தேர்வு ஆசிரியருக்கு தகுதி தேர்வு மருத்துவராக நீட் தேர்வு மருத்துவராக நீட் தேர்வு வழக்கறிஞர் ஆவதற்கும் கலைஞர் ஆவதற்கும் தகுதி தேர்வு நடத்திடுவான். தகுதி தேர்வு நடத்திடுவோம். உணர்ந்திடுவோம் 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 உணர்ந்திடுவோம். சூழ்ச்சியை உணர்ந்திடுவோம். சூழ்ச்சிகளை உணர்ந்திடுவோம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் பழங்குடி மக்கள் எல்லாம் உயர் கல்வி பெற்று விடாமல் உயர் கல்வி பெற்றிடாமல் தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு அநீதி 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 மாபெரும் அநீதி மாபெரும் அநீதி. தகுதி தேர்வாம் நீட் தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு மாபெரும் அநீதி. மாபெரும் அநீதி. கல்வியே சீராக இல்லை. கல்வியே சீராகவில்லை. சிபிஎஸ்இ மெட்ரிக் சிபிஎஸ் மெட்ரிக் அரசு பாடம் என்று சொல்லி அரசு பாடம் என்று சொல்லி பலவிதமான கல்வி முறையில் பலவிதமான கல்வி முறையை சமச்சீரான கல்வி இல்லாத சமச்சீரான கல்வி முறையை இழி நிலை நீடிக்கும் போது நீடிக்கும் போது அனைவருக்கும் ஒரே தேர்வு அனைவருக்கும் ஒரே தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு மாபெரும் அநீதி. மாபெரும் அநீதி. முறியடிப்போம் 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 முறியடிப்போம். நீட் தேர்வை முறியடிப்போம். நீட் தேர்வை முறியடிப்போம். சாதாரண ஏழை எளிய சாதாரண ஏழை எளிய நம் வீட்டு பிள்ளைகளின் நம் வீட்டு பிள்ளைகளின் மருத்துவர் ஆகும் கனவில் மருத்துவர் ஆகும் கனவை மண் அள்ளி போடுகின்ற மண் அள்ளி போடும் நல்ல சமூக நீதியை ஒழித்து கட்டி சமூக நீதியை ஒழித்து கட்டி மாநில உரிமை பறிக்கும் மாநில உரிமை பறிக்கும் லஞ்சம் ஊழலில் லஞ்சம் ஊழல் முறைகேட்டில் முடை நாட்டம் முறைகேட்டில் முறை நாட்டம் வீசுகின்ற நீட் தேர்வை வீசுகின்ற நீட் தேர்வை முறியடிப்போம் முறியடிப்போம். முறியடிப்போம் முறியடிப்போம். உடனே நீக்கி உடனே நீக்கி உடனே நீக்கு உடனே நீக்கு நீட் தேர்வை உடனே நீக்கி நீட் தேர்வை உடனே நீக்கு உடனே மாற்றி உடனே மாற்றி உடனே மாற்று உடனே மாற்று கல்வியை மாநில கல்வியை மாநில பட்டியலுக்கு உடனே மாற்றி பட்டியலுக்கு உடனே மாற்று. யாருக்காக 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 அரசு தலைவர் குடியரசு தலைவர் யாருக்காக 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 தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் நீட் தேர்வை நீக்க சொல்லி நீட் தேர்வை நீக்க சொல்லி 2 முறை தீர்மானம் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினாலும் நேற்று அனுப்பினாலும் மாநில மக்களின் மாநில மக்களின் உணர்வை மதிக்காத உணர்வை மதிக்காமல் குடியரசு தலைவர் என்பவர் குடியரசு தலைவர் என்பவர் யாருக்காக 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 மண்ணாகுது மண்ணாகுது. மண்ணாகுது மண்ணாகுது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% 7.5% மருத்துவர் சீட்டிருந்தும் மருத்துவ சீட்டிலிருந்தும் நீட் தேர்வால் மாணவர் கனவு நீட் தேர்வு மாணவர் கனவு மண்ணாகுது மண்ணாகுது. மண்ணாகுது மண்ணாகுது. நய வஞ்சகம் நய வஞ்சகம். நயவஞ்சகம் நயவஞ்சகம். தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் தமிழ்நாட்டு மாவட்டங்கள் எல்லாவற்றிலும் மருத்துவக் கல்லூரி எல்லா இடத்திலும் மருத்துவர்கள் இருந்த போதும் தமிழ்நாட்டில் உள்ள போதும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் மருத்துவ பயில மாணவர்கள் மருத்துவ பயில வழி இல்லை வழி இல்லை. வழி இல்லை வழி இல்லை. நிரப்புகிறான் நிரப்புகிறான் நிரப்புகிறார் நிரப்புகிறார். தமிழ்நாட்டு